ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஸ்ரீரங்கம் பார்க்கலாம் வாங்க. இது மார்கழி மாதங்கிறதால உங்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும் இந்த கோவில் உலகின் மிகப்பெரிய இந்து கோவில். எப்படின்னு பார்க்கலாம். இந்த கோவிலோட பரப்பளவே 156 ஏக்கரில் அமைஞ்சிருக்கு. அது மட்டுமல்லாமல் 7 சுற்று மதில்கள் இருக்குது, 21 கோபுரங்களும் உள்ளது, 1000 தூண்கள் மண்டபம் இருக்குது. இந்த கோவிலோட ராஜகோபுரத்தோட உயரம் பார்த்திங்கன்னா 72 மீட்டர். அது மட்டுமல்லாமல் 108 வைணவ தலங்கள்லே இது முதன்மையானது இந்த ஸ்ரீரங்கம் கோவில். இதை பூலோக வைகுண்டம் அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்த கோவிலில் இருக்க மூலவர் பெயர் சயனகோள ரங்கநாதர். இந்த சயனகோள ரங்கநாதர் சுயம்புவா தோன்றியவர். எப்படின்னு பார்க்கலாம். பிரம்மா தவம் செஞ்சிட்ருக்கப்ப திருப்பார்கடல்லேருந்து வெளிப்பட்டவர் தான் இந்த சயனகோள ரங்கநாதர் பெருமாள். மரமாக இருக்குது. இந்த சிலை மாறி மாறி கடைசியில் விபீஷ்ணன்கிட்ட வந்தப்ப அந்த விபீஷ்ணன் இந்த காவிரி பக்கமாக வரும்போது கீழே வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாலும் அங்கே இருந்த அந்த ஆடுமைக்கிற சிறுவன்கிட்ட கொடுத்து கீழே வைக்காமல் கையிலே வச்சிருன்னு சொன்னார். ஆனால் அந்த சிறுவன் கீழே வச்சிட்டார். அந்த சிறுவன் தான் விநாயக பெருமான். அதுக்கப்புறமா அவருக்கு காட்சி தந்தார். அதுக்கப்புறம் விபீஷ்ணன் அந்த சிலையை எடுக்கும்போது எடுக்க முடியல. அதனாலே இங்கேயே இந்த பெருமாள் இருந்துட்டார். அதனால் விபீஷ்ணனுக்கோசரமே இலங்கையை நோக்கியே இந்த கோவில் அமைஞ்சிருக்கும் உங்களுக்கு. அதற்கப்புறமா இந்த சிலையை தர்மவர்ம சோழர் கண்டெடுத்தார். அந்த அரசர் கண்டெடுத்து வழிபாடு செஞ்சிட்டு இருந்தார். ஒரு தடவை காவிரி ஆற்றில் நிறைய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இந்த கோவில் முழுவதுமே மணலால் மூடிடுது. மன்னன் இந்த மணனால் மூடியிருந்த இந்த கோவிலை ஒரு கிளியோட உதவியோட இந்த கோவிலை கண்டெடுத்து அதுக்கு திரும்பவும் கோவில் கட்டி புனரமைப்பு செஞ்சதால் அந்த மன்னனை கிளி சோழன் அப்படின்னு கூப்பிட்றோம். இன்னொரு பெயரால், அதாவது கிள்ளி வளவன் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியாழ்வார், ஆண்டாள், குலசேகர ஆழ்வார், திருமழிசை ஆழ்வார், தொண்டரடி பொடிய ஆழ்வார், திருப்பாணாழ்வார், பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் மற்றும் நம்மாழ்வார். ஸோ உங்களால் முடிஞ்சதுன்னா இந்த கோயில் கண்டிப்பாக போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும்.